பட வேணாம். அதுக்கு பதிலாக இது பண்ணலாம். சத்துணவு மாவு பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டிலேயே பல வகை தானியங்களை அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு, தண்ணி கொஞ்சம் நிறையவே விடுங்க. ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த லம்ஸ் வராமல் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா வேகணும். அந்த மாவுங்களில் இருக்கக்கூட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் காய்ச்சின பால் அதில் ஊற்றி நல்லா கலரணும். இது கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரை, அவங்க குழந்தைங்க எவ்வளோ இது பண்ணுவாங்களோ, எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை கொடுத்துட்டு அதை ஃபில்டர் பண்ணி ஒரு 1 year old பேபி இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டை விட இந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு நல்லது.